Hello guys, welcome to the channel. இந்த vlogல செகண்ட் டே நாங்கள் என்ன பண்ணோன்னு காமிக்க போகிறோம். ஸோ செகண்ட் டே நாங்கள் விசிட் பண்ணது சோன்மார்க். வெல்கம் டு தி வீடியோ. ரைடு வந்தாங்க. ஸோ வெரி வெரி குட் பர்சன். ஏன்னா வந்ததுலேருந்து நீ என்னென்ன ஸ்கேம் நடக்கும் எல்லாமே அவங்கள காமிச்சிரு. காமிச்சிரு என்னென்ன ஸ்கேம் நடக்கும். அவங்க பேர் ஜாஹிர். பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, ஸ்ரீநகரில் என்னென்ன ஸ்கேம் பண்ணுவாங்க எல்லாமே சொன்னாங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே. ஸோ நேற்று நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ பர்த்டே என்னைக்கு எனக்கு ஸ்னோ பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹி பாட் அ பொக்கே ஃபார் மீ அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ ரொம்ப எனக்கு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ அவுட்பவுண்ட் ட்ராவல்ஸ். மார்னிங் ஏர்லி வேக்கப் ஆகிட்டு வி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் ஹோட்டல் அண்ட் தென் வி ஸ்டார்ட் டு சோன்மார்க். ஸோ சோன்மார்க் போயிட்டு அங்கேருந்து தஜ்வாஸ் கிளேசியர் ஆர் ஜோசிலா பாஸ் 0 பாயிண்ட் போகணும். இதுதான் சோன்மார்க் என்ட்ரன்ஸ் டனல். இதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம சோன்மார்க் போகணும். ஸோ இதுக்கு முன்னாடியே மிலிட்ரி செக்கப்லாம் பண்ணுவாங்க. ஸோ பேக்ஸு கார் எல்லாமே செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இந்த டனல் வந்து ஜெட்மார்க் டனல்னு சொல்லுவாங்க. இது ஒரு 6.5 கிலோமீட்டர் இருக்கும். இது ரொம்ப வின்டர் சீசன் வரும்போது இது க்ளோஸ் ஆயிருமா. ஸோ இன்னொரு பாத் வேலி இருக்குது, அது அவலாஞ்சி வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவியர் ஸ்னோ இருக்கப்போ இந்த டனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவலாஞ்சி வேலி மூலமாக தான் டூரிஸ்ட்லாம் போவாங்களாம். சம்டைம்ஸ் ஸ்டாப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சோன்மார்க் வரதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாங்கள் இப்போ அவுட்பவுண்ட் ட்ராவல்ஸில் ப்ரொவைட் பண்ண கேபில் போயிட்டுருக்கோம். நாங்கள் சோன்மார்க் போனதுக்கப்புறம் நாங்கள் தஜ்வாஸ் கிளேசியர் எதிர் போகணுன்னா நாங்கள் ஹார்ஸ் ரைடில் போகணும். ஆர் நாங்கள் 0 பாயிண்ட் போனோன்னா யூனியன் கேப் நாங்கள் ஹையர் பண்ணி தான் போகணும். எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ யூனியன் கேப்பில் ரொம்ப ஸ்கேம் பண்ணுவாங்க. 8,000 9,000 அவ்வளோ தூரம் சொல்லுவாங்கன்னா, பட் மினிமம் வந்து 3,000 to 4,000 தான் கொடுக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ பார்கெயின் பண்ணியுமே எங்களுக்கு 5,000க்கு கம்மியாகவே இல்லை. நாங்கள் தஜ்வாஸ் கிளேசியர் போகல, ஏன்னா நாங்கள் அடிக்கடி ஹார்ஸ் ரைட் போயிருக்கோம். நாங்கள் ஸ்னோ கண்டிப்பாக பார்க்கணும், 0 பாயிண்டில் தான் ஹெவியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் யூனியன் கேப் ஹையர் பண்ணி அங்கே போயிட்டோம். ஆன் தி வேல வி ஹேட் அ பிட் ஸ்டாப் அண்ட் வி ஹேட் மேகி. ஸோ எனக்கு ரொம்ப சிக்காயிட்டேன். எனக்கு டக்குன்னு அந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்ட் பண்ண முடியல. அதுவும் டக்குன்னு சோன்மார்க் நெக்ஸ்ட் டேயே நான் போனனால எனக்கு ரொம்ப சிக்காக வாமிட்டேஷன் சென்சேஷனாக இருந்தது. நீங்கள் காஷ்மீர் போகும்போது ஃபஸ்ட் டேயே சோன்மார்க் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு அந்த ஃபுட் அண்ட் அந்த கிளைமேட் அடாப்ட் ஆக அட்லீஸ்ட் 1 or 2 days ஆகும். ஸோ செகண்ட் டே ஆர் தேர்ட் டே பிளான் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அண்ட் வாமிட்லாம் ப்ரிவென்ட் பண்ண மெடிக்கேஷனும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மேகி வந்து 80 rupees. அங்கே வாட்டரே அங்கே ரொம்ப காஸ்ட்லி தான். கேப் பேசும்போது ஒரு 5 வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. அது எல்லாமே வேல தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, டேரெக்டாக 0 பாயிண்ட்டே போகலாம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி 0 பாயிண்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறோம். செம்ம ஒருத்தடான்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த லொக்கேஷனே. மவுண்டைன் ஃபுல் ஆஃப் கவர்ட் வித் ஸ்னோ. இதை விட Jan-Feb ரொம்ப சூப்பராக இருக்குமா. பியூட்டிஃபுல் வியூ. At last we reached the 0 point. ஸ்னோ பார்த்தோன்னா அதை டச் பண்ணி விளையாடணுன்னு தான் தோணுச்சு. யூனியன் கேப் டிரைவர் ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணார் தனியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளைம் பண்ணி போகணும்னு சொன்னார். சரி நாங்கள் கிளைம் பண்ணலான்ட்டு போயிட்டோம். ஸ்னோவில் கிளைம் பண்ணால் ரொம்ப ஸ்கிட் ஆகும். என் ஹஸ்பண்ட் வுட்லேண்ட் போட்டிருந்தனால ரொம்ப க்ரிப் இருந்தது, ஃபிக்ஷன் இருந்தனால ஏறிட்டார். ஸோ நான் ஸ்டைலிஷாக போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீங்களே பாருங்கள் நான் கிளைம் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. முடியல. A few moments later. எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கேன். என்னால சுத்தமா ஏற முடியல, அவ்வளோ ஸ்கிட் ஆனிச்சு. ஒரு வழியாக ஏறிட்டேன்ல அப்படின்னு நினச்சேன். அடுத்த செகண்டே ஸ்கிட் ஆனிச்சு. இதில் ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு பயம் வந்துச்சு, எப்படி இதில் இறங்க போகிறேன்னே தெரிலன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கெலாம் பயந்தா எப்படி. அதனால நாங்கள் போய் டான்ஸ் ஆடி ஜாலியாக ஸ்னோவில் என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையிலே இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த சன்லைட் கூட பயங்கர ஹெவியாக இல்லவே இல்லை, ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஸ்னோவில் வந்து 2 டைப் ஆஃப் இருந்துச்சு. ஐஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, சால்ட் மாதிரி இருந்துச்சு. சால்ட் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்கிட் ஆகாது, ஐஸ் மாதிரி இருக்கிறது ஸ்கிட் ஆனிச்சுன்னா நம்ம எங்கேனாலும் ரோனான் ஆகி போயிடுவோம்.
எங்கள் கூட வந்த யூனியன் கேப் டிரைவர் தான் இந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக கேப்சர் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் 2 பேருக்கும் இந்த ஸ்னோவை பார்த்தோன்னே எங்களோட சைல்டு நேச்சரே திரும்ப வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண, ரொம்ப அங்கேயே இருந்தெல்லாம் தோணுச்சு. பட் நான் சிக்காக இருந்தனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும். நான் அப்படியே ஸ்னோவில் படுத்துட்டு பென்குயின் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி பண்ணார். ஸோ இது ஒரு ஃபனி டேயாகவும் ஜாலி டேயாகவும் போச்சு. எனக்கு மறக்கவே முடியாத பர்த்டே இது எனக்கு. फसाना तेरा तू अगर मेरी तो ज़माना तेरा तू अगर मेरी मैं हूँ तेरा. ஸ்னோவை பார்த்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது பென்குயின் வாக் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. நானும் அதே மாதிரி பென்குயின் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தேன் ஸ்னோவில். நாங்கள் ஒரு ஹாஃப் டே இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது தான் சொன்னாங்க இந்த மவுண்டெயினுக்கு ரைட் சைட் மவுண்டெயினுக்கு நெக்ஸ்ட் டு தட் வந்து பாகிஸ்தானா. ஸோ இது வந்து காஷ்மீரோட பார்டரா. லே லடாக்கும் இதுக்கு கொஞ்சம் பக்கத்துலன்னு தான் சொன்னாங்க. பார்டர்னால ஸோ நாங்கள் நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். On the way we stopped and we captured few photos. On the way ஜாகித் ஒரு சின்ன வாட்டர் ஃபால் காமிச்சார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் சில ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.